இங்க 4 பசங்க தங்களோட கேங்ல யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவுல இருக்காங்க. ஏன்னா அவங்க குரூப்ல ஒருத்தன் தன்னோட லவ்வர தேடி போய் ஆளே காணாம போயிட்டான். இதனால அந்த பையனோட அம்மா பைத்தியமாயிட்டாங்க. இப்படி இருக்க ஒரு பொண்ணு பழங்காலத்து பொருள தேடிட்டு அந்த குரூப்ல இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. ஹீரோட அம்மா பாட்டி தாத்தா ஞாபகமா வச்சிருந்த காயின்ஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்துறாங்க. இதனால அந்த பாட்டி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டு பழக ஸ்டார்ட் பண்ண லவ் ஆயிடுது. இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் கான்ல இந்த விஷயத்தை அந்த கேங்ல போட்டு கொடுக்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டை போட அந்த பொண்ணு ஒருத்தனை அடிச்சிடா. இதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணை அடிச்சிடான். ஹீரோ அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் காணாம போன தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதையே சொல்றான். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க சமைச்சாதான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு போயிடறான். இப்படியே போயிட்டு இருக்கப்போ அந்த காணாம போன ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. பார்த்தா தன்னோட லவ்வரை தேடி போனவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் சுயநினைவுக்கு வந்திருக்கான். இவ்வளவு நாள் அவனோட லவ்வர் தான் அவனை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கா. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் அப்புறம் அவனோட அம்மா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இனிமே நம்ம ஹீரோ லவ்வுக்கு கிரீன் சிக்னல் தான் நினைக்க. அப்பதான் இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பொண்ணோட அப்பா அமெரிக்கா மாப்பிளைக்கு தான் என்னோட பொண்ணு கொடுப்பேன்னு முடிவு பண்ணி ஒரு மாப்பிளையை பார்க்க ஹீரோ அந்த பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்காக தனியால கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் பண்றான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்காக நம்ம ஃப்ரெண்ட் தன்னோட உண்மையான காதலே விட்டு கொடுத்தான். ஸோ அவனுக்கு அவனோட காதலை நம்ம எப்படியா சேர்த்து வைக்கணும்னு ஃபேக்கா ஒரு போட்டோஷாப் பண்ணி ஹீரோயின் வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு சொல்லி அந்த அமெரிக்கா மாப்பிளையை ஓட வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ எவ்வளவு நல்லவன், பேசாம இவனையே நம்ம பொண்ணுக்கு கட்டி கொடுப்போம்னு முடிவு பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கண்ணே திறக்காம மனமேடைக்கு வர தாலி கட்டும் போது தான் நம்ம ஹீரோன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறான்.